அவன் ஏதோ சொல்வதற்கு முயற்சி செய்கிறான். அவன் ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், ஆனால் அவனால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is trying to say something. He is trying to say something. He is trying to say something. He is trying அப்படின்னா அவன் முயற்சி செய்கிறான். டு சே சொல்கிறதுக்கு, சம்திங் ஏதோ, அவன் ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். He is trying to say something. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இன்று உனக்கு நிறைய வேலை இருந்ததா? இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருந்துச்சா, அதனால தான் லேட்டாக வந்தியா, அதனால தான் டயர்டாக இருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you have lot of work today? Did you have lot of work today? Did you have lot of work அப்படின்னா உனக்கு நிறைய வேலை இருந்ததா? டுடே இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருந்ததா? ஸோ இதை எப்போ கேட்போம்? ஸோ நைட்டோ ஈவினிங்கோ ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கேட்போம் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே டுடே யூஸ் பண்ணியிருக்கோம். டிட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டுடே? இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இன்று நிறைய வேலை இருந்தது. ஸோ அதையே ஆன்சராக சொல்கிறோம். எனக்கு இங்கே இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a lot of work today. I had a lot of work today. I had a lot of work அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு டுடே. இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவர்கள் வீட்டில் தனியாக இருக்கிறார்கள். அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are alone at home. They are alone at home. They are alone அப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்க. at home வீட்டில், அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இதுவே அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. they are alone at home. they are alone at home. they are alone அப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்க. ஐயோ, இதுவே அவங்க தனியாக வீட்டில் இருக்காங்க, அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. இதை எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம்? they are alone at home. they are alone at home. they are alone அப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்க. at home அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. they are alone at home. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம எந்த மீனிங்கில் சொல்கிறோங்கிறத பொறுத்து அந்த சென்டென்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ சமைத்தால் நான் சாப்பிட மாட்டேன். நீ சமைச்சினா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not eat if you cook. I will not eat if you cook. I will not eat அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். if you cook, நீ சமைச்சினா நான் சாப்பிட மாட்டேன். I will not eat if you cook. ஓகேவா? ஸோ if you cook, நீ சமைச்சினா, ஸோ அதனால தான் if you cook அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். I will not eat, நான் சாப்பிட மாட்டேன். I will not eat if you cook. ஓகேவா? இதுவே நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா, நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you eat if I cook? Will you eat if I cook? Will you eat அப்படின்னா நீ சாப்பிடுவியா. if I cook, நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா. will you eat if I cook? ஓகேவா? ஸோ இதுவே நான் சமைச்சா நீ சாப்பிடுவியா, நான் சமைச்சாங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ will you eat if I cook? will you eat if I cook? ஓகேவா? ஸோ அது மாதிரி எந்த இடத்துல சொல்கிறோங்கிறத பொறுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். நீ சமைத்தால் அவன் சாப்பிட மாட்டான். நீ சமைச்சினா அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னை தம்பி என்று சொல்லாத, என்னை தம்பின்னு கூப்பிடாத, என்னை நேம் சொல்லியே கூப்பிடு, என்னை அண்ணன்னு கூப்பிடாத, என்னை தம்பின்னு கூப்பிடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't call me brother. Don't call me brother. Don't call me brother அப்படின்னா என்னை தம்பின்னு சொல்லாத, என்னை அண்ணன்னு சொல்லாத. ஸோ இதுவே என்ன அக்கான்னு சொல்லாத, என்ன தங்கச்சின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னா don't call me sister. ஓகேவா? ஸோ இதுவே அவனை தம்பின்னு சொல்லு, அவனை தம்பின்னு கூப்பிடு. நான் அவனை எப்படி சொல்லி கூப்பிடணும்? அவனை தம்பின்னு கூப்பிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
கால் ஹிம் பிரதர். கால் ஹிம் பிரதர். கால் ஹிம் பிரதர் அப்படின்னா அவனை தம்பின்னு கூப்பிடு. அவளை தங்கச்சி அக்கான்னு கூப்பிடு. கால் ஹர் சிஸ்டர். கால் ஹர் சிஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவளுக்கு உன்னை பற்றி அனைத்தும் தெரியும். இவளுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She knows everything about you. She knows everything about you. She knows அப்படின்னா இவளுக்கு தெரியும். everything அப்படின்னா எல்லாமே. about you உன்னை பற்றி இவளுக்கு எல்லாமே தெரியும். She knows everything about you. இவளுக்கு எப்படி என்னை பற்றி எல்லாம் தெரிகிறது. இவளுக்கு எப்படி என்னை பற்றி எல்லாமே தெரியுது? யார்கிட்ட என்னை பற்றி கேட்டிருப்பா? யார்ட்டாவது என்னை பற்றி கேட்டிருப்பாளா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How does she know everything about me? How does she know everything about me? How does she know? அவளுக்கு எப்படி தெரியுது? everything எல்லாமே. about me என்னை பற்றி இவளுக்கு எப்படி எல்லாமே தெரியுது? How does she know everything about me? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நான் உன்னை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். நான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினேன். நான் எல்லாத்தையும் விசாரித்தேன், உன்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I tried to know everything about you. I tried to know everything about you. I tried அப்படின்னா நான் முயற்சி பண்ணினேன். to know தெரிஞ்சுக்கிறதுக்கு, everything about you உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணினேன். ஓகேவா? ஸோ இதுவே என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் இங்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னால் இங்கே எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not cause any problem here. You should not cause any problem here. You should not cause அப்படின்னா நீ எதுவும் பண்ணக்கூடாது. எந்த பிரச்சனைக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூ ஷுட் நாட் காஸ். காஸ்னா வர வைக்கிறது. எனி ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும். ஹியர் இங்கே உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யூ ஷுட் நாட் காஸ் எனி ப்ராப்ளம் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கு நிறைய பிரச்சனைகளை வர வைத்தான். அவன் இங்கே நிறைய பிரச்சனையை வர வச்சான். அவனால் இங்கே நிறைய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He caused many problem here. He caused many problem here. He caused அப்படின்னா அவன் வர வச்சான். many problem நிறைய பிரச்சனைகளை. here இங்கே அவன் நிறைய பிரச்சனைகளை வர வச்சான். He caused many problem here. நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். நாங்கள் அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் பேசினோம். நிறைய நேரம் பேசணும். ஒருத்தவங்க பற்றி நிறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? We spoke for a long time. We spoke for a long time. We spoke அப்படின்னா நாங்கள் பேசினோம். for a long time ரொம்ப நேரமாக நாங்கள் பேசினோம். We spoke for a long time. speak அப்படின்னா பேசுறது. spoke அப்படின்னா பேசினோம். past tenseல சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால spoke. we spoke for a long time. நாங்கள் ரொம்ப நேரமாக பேசினோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We were talking for a long time. We were talking for a long time. We were talking அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். for a long time நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். we were talking for a long time. ஸோ இதுவே ப்ரெசண்ட்டில் சொல்லணும். நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா we are talking for a long time அப்படின்னு சொல்லணும். ஸோ பாஸ்ட்டில் ஆர் வேற மாறும். ஸோ we were talking for a long time. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நேராக அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லு. அவன்கிட்ட நேராக போய் எல்லாத்தையும் சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Go straight to him and tell everything. Go straight to him and tell everything. Go straight அப்படின்னா நேராக போ. To him அவங்கிட்ட நேராக போய் and tell சொல்லு. everything அப்படின்னா எல்லாத்தையும். அவங்கிட்ட நேராக போய் எல்லாத்தையும் சொல்லு. Go straight to him and tell everything. ஸோ இதுவே நான் அவன்கிட்ட நேராக போய் எல்லாத்தையும் சொன்னேன். நான் அவனிடம் நேராக சென்று அனைத்தையும் சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went straight to him and told everything. I went straight to him and told everything. I went straight to him. நான் நேராக அவன்கிட்ட போனேன். வெண்ட் கோனா போகிறது. ஸோ பாஸ்டில் வெண்ட். ஐ வெண்ட் ஸ்ட்ரெயிட் நான் நேராக போனேன். டு ஹிம் அவன்கிட்ட. அண்ட் டோல்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? எவ்ரிதிங் எல்லாத்தையும். நான் அவன்கிட்ட நேராக போய் எல்லாத்தையும் சொன்னேன். ஐ வெண்ட் ஸ்ட்ரெயிட் டு ஹிம் அண்ட் டோல்ட் எவ்ரிதிங். அவனிடம் கேட்க நான் மறந்து விட்டேன். அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I forgot to ask him. I forgot to ask him. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். ஸோ forget அப்படின்னா மறக்கிறது. அதோட past tense forgot. ஓகேவா? ஸோ I forgot to ask him. அவங்கிட்ட கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ எப்பொழுது எழுந்திருத்தாய்? நீ எப்போ எழுந்திரிச்ச? நான் பார்க்கவே இல்லை. எப்போ எழுந்திரிச்ச? எப்போ முழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did you wake up? When did you wake up? நீ எப்போ எழுந்திருச்ச? When did you wake up? இதுவே நீ எப்பொழுதும் எப்போ எழுந்திருப்ப? ஸோ டெய்லி எப்போ எழுந்திருப்ப அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ இப்போ சொல்கிறாங்க எப்போ எழுந்திருப்ப? டெய்லி எப்போ எழுந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் நான் 8 மணி போல் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wake up around 8 o'clock. I wake up around 8 o'clock. I wake up around 8 o'clock அப்படின்னா நான் 8 மணி போல் எழுந்திருப்பேன். ஸோ கரெக்டாக கிடையாது. 8 மணிக்கிட்ட எழுந்திருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் வருகிறேன். வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am coming in a while. I am coming in a while. in a while அப்படின்னா சிறிது நேரத்தில், கொஞ்ச நேரத்தில். I am coming அப்படின்னா நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ மிகவும் ஒல்லியாகிவிட்டாய். நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have become very thin. You have become very thin. You have become very thin. thin அப்படின்னா ஒல்லியா இருக்கிறது. ஸோ you have become very thin அப்படின்னா நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட. ஸோ இது தினமும் நடக்கிறது. இது இந்த டெய்லி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It happens every day. It happens every day. It happens அப்படின்னா இது நடக்குது. every day அப்படின்னா தினமும். ஸோ ஒரு விஷயம் வழக்கமா நடக்குது, ரெகுலரா நடக்குது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள்ல தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே அப்படின்னா இது தினமும் நடக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இது நாளைக்கு நடக்கும். இது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா உனக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The examination is going on. The examination is going on. Examination அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எக்ஸாம். ஓகேவா? ஸோ the exam is going on. Going on அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களே அவகிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. ஸோ யாரையாவது நம்ம புகழ்ந்து பேசணும்னா அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What's so special in her? What's so special in her? அவள்கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய்? நீ யாரை சந்திக்க விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who do you want to meet? Who do you want to meet? நீ யாரை சந்திக்க விரும்புற? ஸோ இதுவே உன்னை யார் சந்திக்க விரும்புறா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா who wants to meet you? Who wants to
மீட் யூ. ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு விஷயத்த செய்கிறப்ப நம்ம டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே இன்னொருத்தவங்க ஒரு செயலை செய்யும்போது ஹூ வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னா வேற இன்னொருத்தவங்க யாரோ விரும்புகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசும்போது டைரெக்டாக ஹூ வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு மீட் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் அப்படி என்ன இருக்கிறது. ஸோ இதில் அப்படி என்ன இருக்குது, இதை இப்படி வாங்கணுங்கிறதுல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் இன் இட். வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் இன் இட் அப்படின்னா அதில் அப்படி என்ன இருக்குது, அதில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.